கோவில்பட்டியில தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க சிட்கோ மூலம் மானிய விலையில் மூலப்பொருள்கள் வழங்க வேணும் அப்படிங்கறத அந்த தீப்பெட்டி தொழில இருக்கிறவங்க கேக்குறாங்க. அப்புறம் கோவில்பட்டி பைபாஸ் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. இது ஒரு முக்கியமான ஊர். இது பேருந்து நிலையங்கிறது ரொம்ப அவசியம். அதுலயும் அவங்க சொணக்கம் காட்டுறது. அப்ப எப்படி இந்த ஆட்சி இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தான். வீரவாஞ்சி நகர் மற்றும் வள்ளுவர் நகர் பகுதிகளில் 40 ஆண்டுகளாக பட்டா கேட்டு வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லட்சுமி மில் ரயில்வே மேம்பாலம் அருகில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் வரை இருப்பு பாதைக்கு இடதுபுறம் புதிய தார்ச்சாலை அமைக்க கோரிக்கை இருக்கு. அதையும் அவங்க செஞ்சு கொடுக்கல. கயத்தாறு தாலுகாவில் தேசிய நெடுஞ்சாலையில் தீயணைப்பு நிலையம் அமைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் செய்யல. அரசு தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிலேயே இல்ல. போன தேர்தல்ல வாக்குறுதி 203 கொடுத்தாங்க. அதுல மதுரை முதல் தூத்துக்குடி வரையிலான தொழில் வளர்த்தடங்கள் புதிய தொழில்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எது எடுத்ததா தெரியல. அப்புறம் இன்னொன்னு வாக்குறுதி எண் 227 காற்றாலை மின்சாரம் உற்பத்தியாகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி சிறப்பு மின்வழி தடங்கள் உருவாக்கப்படும். அதையும் செய்யல. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காற்றாலை மின்சாரத்தை அவங்க போட்ட கம்பெனிகளுக்கு நஷ்டம் வரும். அவங்களும் லோன் போட்டுதான் அதை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் அதுல இருந்து கிடைக்காது. அதுல அரசாங்கம் தலையிட்டு அந்த சிறப்பு மின்வழி தடம் எல்லாம் பண்ணாதான் அங்க அவங்களது லாபத்தை பார்க்க முடியும். மின்சாரமும் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. இந்த கோயில்பட்டி தொகுதியில பசும்பொன் தேசிய கழகம் நம்மளுடைய கூட்டணி போட்டியிடுது. சுப கண்ணன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். அதாவது